உலகத்துல எவ்வளோ பிறவிகள் இருக்கு இல்லையா? புல்லாய் பூடாய் ஓர் அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கு. அதுல இருந்து தான் நம்ம மனித பிறப்புன்னு இருக்குனாக்கா மற்ற பிறவிகளை விட இந்த மனித பிறப்பு ரொம்ப உயர்ந்த பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பிறவி எடுத்தோம் தெரியாது. எத்தனையோ பிறவிகள் கடந்துதான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். பிறப்புடைய நோக்கம் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நாம எதுக்காக பிறந்திருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தானே நமக்கு இந்த 6வது அறிவு, சிந்திக்கிற அறிவு ஒண்ணு இருக்கு. நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, எது சரி எது தப்பு. நமக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்களா, நல்லா படிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? எதுக்கு படிக்க சொல்றாங்க? நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், உலகத்துல நல்லபடியா எந்த வித குறையும் இல்லாம வாழும், அடுத்தவங்களுடைய உதவி இல்லாம நம்ம சுயமா வாழும். அதே மாதிரி இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம், இந்த பிறப்புடைய நோக்கம் இல்லை, இதை கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற பிறவிகள் எல்லாம் பசிக்கு சாப்பிடும், ஏன் வந்திருக்கிறோம் எதுக்கு வந்திருக்கிறோம் அது சிந்திக்கிற அறிவு கிடையாது. ஆனா நமக்கு மட்டும் இந்த சிந்திக்கிற அறிவு கொடுத்திருக்கிறார்களே இறைவன். அதை வச்சு நம்ம எப்படி வாழணும், எப்படிலாம் வாழணும், கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏன் கடவுளை தெரிஞ்சுக்கணும்? கடவுளை தெரிஞ்சுக்கலன்னா என்ன?